பயங்கரவாதி பின்லேடன் பாகிஸ்தான் மண்ணில் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதை பாகிஸ்தான் மறக்கக்கூடாது. பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் நாடு பாகிஸ்தான். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தானை அசிங்கப்படுத்திய இஸ்ரேல். இதற்கிடையில் கத்தாருடன் ஆயுத பேரத்தை முடித்துக்கொண்ட அமெரிக்க நெறி ட்ரம்ப். அரபு நேட்டோவில் துருக்கி பாகிஸ்தான். சவுதியுடன் கரம் கோர்த்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பாதகமா? பார்க்கலாம் இந்த வீடியோவில். இஸ்ரேலுக்கும் காசா நகருக்கும் இடையே பயங்கர போர் நடந்து வருகிறது. ஹமாஸ் போராளிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஏமனில் இருந்து, பாலஸ்தீனத்தில் இருந்து, கத்தாரில் இருந்து என்ற ஹமாஸ் போராளிகளும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். காசா நகரை முழுவதும் பிடிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் படையினர் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் காசாவில் 2000 முதல் 3000 ஹமாஸ் போராளிகள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவர்கள் சுரங்கங்களில் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிய வந்துள்ளது. முன்பு போல் இல்லாமல் தற்போது சிறிது சிறிதாக முன்னேறி முழு காசாவையும் பிடிக்க வேண்டும் என்று இஸ்ரேலின் காலாட்படையினர் முயற்சித்து வருகின்றனர். 2023 அக்டோபர் மாதம் தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கர தாக்குதல் நடத்தியிருந்தது. இதில் 1200 மக்கள் கொல்லப்பட்டனர். இது இஸ்ரேலுக்கு அவமானமாக இருந்தது. இத்துடன் ஹமாஸ் 250 இஸ்ரேல் படையினர் மற்றும் பொதுமக்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தது. இதையடுத்து இஸ்ரேலின் தொடர் தாக்குதலில் 64,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். 1,60,000க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர். ரஃபா மற்றும் கான் யூனிஸ் பகுதிகள் முற்றிலும் சேதமடைந்தன. காசா நகரமும் சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் திடீரென கத்தார் தலைநகர் தோஹா மீது தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை முஸ்லிம் நாடுகள் கடுமையாக கண்டித்தன. இஸ்ரேலை சுற்றி இருக்கும் நாடுகள் அனைத்து முஸ்லிம் நாடுகள் அமெரிக்காவின் ஆதரவுடன் காசா உள்பட சிரியா, லெபனான், ஏமன், ஈரான், கத்தார் என்று இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. தோஹா மீது தாக்குதல் நடத்தி கொண்டே அந்த நாட்டுடன் அமெரிக்கா இராணுவ தளவாட ஒப்பந்தங்களை முடித்துக் கொண்டுள்ளது. அமெரிக்காவின் ஆதரவுடன் தோஹா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்துதான் முஸ்லிம் நாடுகள் அனைத்தும் இணைந்து நேட்டோ போன்ற ஒரு அமைப்பை உருவாக்க முடிவு செய்துள்ளன. 40 அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் தோஹாவில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். அரபு நேட்டோ என்ற அமைப்பு வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியது. பாகிஸ்தானும் இஸ்ரேலை கண்காணிக்க ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு வேண்டும் என்றது. கத்தார் மற்றும் அது எந்த நாடாக இருந்தாலும் ஹமாஸ் தீவிரவாதிகளை எங்கிருந்தாலும் அவர்களை நீதிக்கு முன் நிறுத்த வேண்டும் அல்லது அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்தார். நீங்கள் செய்யாவிட்டால் நாங்கள் செய்வோம் என்று பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதைத்தான் பிரதமர் மோடியும் ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் முன்பு நேருக்கு நேர் பேசியிருந்தார். இந்த விஷயத்தில் இஸ்ரேல் மற்றும் இந்தியா ஒரே வரிசையில் உள்ளது. எங்கு பயங்கரவாதம் இருந்தாலும் அதை அடக்க வேண்டும், அவர்களை நீதிக்கு முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான். கத்தார் அழைப்பு விடுத்திருந்த கூட்டத்தில் பாகிஸ்தான், துருக்கி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், எகிப்து மற்றும் மொராக்கோ ஆகிய நாடுகள் பங்கேற்று இருந்தன. இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை கொண்டு வர வேண்டும், இது நல்ல பலன் அளிக்கும், நமது முந்தைய அனுபவமும் இதுதான் என்று துருக்கி அதிபர் தயிப் எர்டோகன் தெரிவித்திருந்தார். துருக்கி நேட்டோவுடன் இருந்து கொண்டே இங்கேயும் குரல் கொடுத்து வருகிறது. இதே போன்றுதான் முன்பும் அரபு நேட்டோ அமைக்க எகிப்து மற்றும் சவுதி அரேபியா முயற்சி செய்தன. ஆனால் நடக்கவில்லை. அப்படி தற்போது இந்த கூட்டணி அமைந்தால் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த பாகிஸ்தான் முயற்சிக்கும். காஷ்மீர் விஷயத்தில் மூக்கை நுழைக்கும். துருக்கியும் இந்த அமைப்பில் இருக்கிறது. பகல்காம் தாக்குதலுக்கு பின்னர் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு துருக்கி இராணுவ தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை இஸ்லாமாபாத்துக்கு அனுப்பியிருந்தது. இந்த அமைப்பையும் பாகிஸ்தான் ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். ஆனால் சவுதி அரேபியா பாகிஸ்தான் உடன்படிக்கைக்கு முன்பே கடந்த ஏப்ரல் மாதம் சவுதி சென்றிருந்த பிரதமர் மோடி அந்த நாட்டுடன் வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமின்றி பயங்கரவாத எதிர்ப்பு ஒப்பந்தமும் செய்திருந்தார். இதன்படி இந்தியாவுக்கு எந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் இருந்தாலும் சவுதி குரல் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படித்தான் மே மாதம் நடந்த பஹல்காம் தாக்குதலின் போது பயங்கரவாதத்துக்கு எதிராக சவுதி குரல் கொடுத்து இருந்தது. எனவே சவுதியால் இந்தியாவுக்கு ஆபத்தில்லை. சவுதியிடம் எந்த பயங்கர ஆயுதங்களும் இல்லை. இதனால்தான் பாகிஸ்தானுடன் அணு ஆயுத ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இதற்கு காரணம் கத்தாருடன் நட்பில் இருந்து கொண்டே இஸ்ரேலை ஏவி தாக்கும் அமெரிக்கா நாளை சவுதியையும் தாக்கலாம் என்ற அச்சம்தான். அப்படி சவுதிக்கு ஆதரவாக பாகிஸ்தான் சென்றால் ஆபத்து பாகிஸ்தானுக்குத்தான். அமெரிக்கா சும்மா இருக்குமா? சவுதியுடன் 1945 செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி நான் தான் சவுதிக்கு கொடைப்பிடிப்பேன் என்று ஓடி வரும். இங்கே பாகிஸ்தான் ஓரம் கட்டப்படும். அமெரிக்காவின் அடிமையாகத்தான் பாகிஸ்தான் இருக்க முடியும், ஆதிக்கம் செலுத்த முடியாது. இந்த நிலையில்தான் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடந்தது. இதில் இஸ்ரேல் மற்றும் பாகிஸ்தான் நாட்டின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இருந்தனர்.
அல் கொய்தா தலைவர் ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தான் மண்ணில் அடைக்கலம் கொடுத்து கொல்லப்பட்டார் என்ற உண்மையை பாகிஸ்தான் அரசு மாற்ற முடியாது என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்லாமாபாத் மீது இஸ்ரேல் கடுமையான குற்றச்சாட்டை வைத்தது. கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து விவாதிக்க நடைபெற்ற பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இஸ்ரேல் மற்றும் பாகிஸ்தானின் தூதர்களுக்கு இடையே கடுமையான விவாதம் நடைபெற்றது. காசாவில் கொடூரமான நடவடிக்கைகள் மூலம் இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை மீண்டும் மீண்டும் மீறுவதாகவும், சிரியா, லெபனான், ஈரான் மற்றும் ஏமனில் மீண்டும் மீண்டும் எல்லை தாண்டிய தாக்குதல்கள் நடத்துவதாகவும் பாகிஸ்தான் தூதர் இப்திகார் அகமது குற்றம் சாட்டினார். நியூயார்க் நகரில் பின் லேடனால் ஏற்பாடு செய்யப்பட்ட 9/11 பயங்கரவாத தாக்குதல்களின் 24வது ஆண்டு நினைவு நாளில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பேசிய இஸ்ரேல் தூதர் டேனி டானன், அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலைப் போலவே அமெரிக்காவுக்கு 9/11 ஒரு துயரமான நாள், நெருப்பு மற்றும் இரத்தத்தின் நாள் என்று குறிப்பிட்டார். 9/11 தாக்குதலுக்கு பிந்தைய நாட்களில் பாதுகாப்பு கவுன்சில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது என்று டேனி நினைவு கூர்ந்தார். அதில் எந்த நாடும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கவோ, அவர்களுக்கு நிதி அளிக்கவோ, அவர்களுக்கு புகலிடம் கொடுக்கவோ கூடாது என்று கூறப்பட்டது. இதை கடைபிடிக்க வேண்டும் என்றார் இஸ்ரேல் தூதர் டேனி. டேனியின் பேச்சுக்கு பதிலளித்த பாகிஸ்தான் தூதர் அசிம் இப்திகார் அகமது, ஐநா சட்டம் மற்றும் சர்வதேச சட்டத்தை தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீறுகிறது. இஸ்ரேல் ரோக் ஸ்டேட் காசாவில் பயங்கர தாக்குதலை நடத்தி வருகிறது. பாலஸ்தீனத்தில் பல ஆண்டுகளாக இஸ்ரேல் இந்த வேலையை செய்கிறது. அதாவது இஸ்ரேல் இந்த அறையை துஷ்பிரயோகம் செய்து இந்த கவுன்சிலின் புனிதத்தை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையில் ஆபத்தானது. ஆதாரமற்ற முறையில் எங்கள் மீது பழி சுமத்தக்கூடாது என்றார். உண்மை என்னவென்றால், ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானில் கொல்லப்பட்டார். யாரும் பாகிஸ்தானை கண்டிக்கவில்லை. இந்த கவுன்சிலில் உள்ள மற்ற நாடுகள் பயங்கரவாதிகளை தாக்கும் போது யாரும் அவர்களை கண்டிப்பதில்லை. இதுதான் இரட்டை வேடம். இஸ்ரேலுக்கு மட்டும் வேறு மாதிரியான அளவுகோல் கொண்டு பார்க்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. 9/11 என்ன நடந்தது என்பதை உங்களால் மாற்ற முடியாது. ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானில் இருந்தார். அவர் உங்கள் பிரதேசத்தில் கொல்லப்பட்டார் என்ற உண்மையை உங்களால் மாற்ற முடியாது. இஸ்ரேலுக்கு என்றால் ஒரு அளவுகோல், பாகிஸ்தானுக்கு என்றால் வேறு அளவுகோலா? 2014 முதல் 2022 வரை மாலி மற்றும் புர்கினா ஃபாசோ மீது பிரான்ஸ் தாக்குதல் நடத்தியது. 2014, 2015 ஆண்டுகளில் ஈராக், சிரியா மீது இங்கிலாந்து தாக்குதல் நடத்தியது. இவர்களை ஏன் கேட்கவில்லை? தற்போது இஸ்ரேலை மட்டும் கேட்கிறீர்கள் என்று டேனி கேள்வி எழுப்பியிருந்தார். தற்போதைய கேள்வி, இஸ்ரேலின் அடுத்த தாக்குதல் பாகிஸ்தான் மீதா, துருக்கி மீதா என்பதுதான். துருக்கியும் இராணுவ பலத்தில் அமெரிக்காவுக்கு அடுத்ததாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் எப்படி இதை எதிர்கொள்ளும் என்ற கேள்வியும் எழுகிறது. நேட்டோவில் இருக்கும் துருக்கி அவ்வளவு எளிதில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தாது என்றே கூறப்படுகிறது. இஸ்ரேலும் துருக்கியின் பலம் அறிந்து அதன் மீது தாக்குதல் நடத்தாது என்று நம்பப்படுகிறது. அப்படி என்று ஒன்று நடந்தால் கண்டிப்பாக 3ஆம் உலகப் போர் தான் நடக்கும். பாலஸ்தீனத்தில் மக்களை கொன்று குவித்தது பாகிஸ்தான் தான் என்பதை இஸ்லாமாபாத் மறந்துவிட்டு நாடகமாடுகிறது. 1970ஆம் ஆண்டு பாகிஸ்தான் தலைவர் ஜியாவுல் ஹக் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக போராடிய போது குறைந்தது 3000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். உலகம் அந்த வரலாற்றை மறக்கவில்லை. அமெரிக்காவின் கைப்பாவியாக பாகிஸ்தான் இருக்கலாம். சமீபத்தில் இந்தியா கொடுத்த பவுண்டரி ஷாட்களை பாகிஸ்தான் மறந்திருக்காது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.